நம்ம அதிகமாக வசனங்களை தியானிப்பது மாத்திரமல்ல, அதற்கு நாம் கீழ்ப்படுகிறதும் மிகவும் அவசியமாகிறது. நம்ம கேட்டுட்டு மட்டும் போயிட்டோம்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஏனென்று சொன்னால் அது வேத வசனம் வேதத்தில் இருக்கிற வரலும் அது வெறுமனே தான் இருக்கும். அது எப்பொழுது நமக்குள்ளே வருமோ அப்பொழுது என்ன செய்யுங்க, அபரிமிதமான வல்லமைகளை இது கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆமேன். சரி, இந்த நாட்களில் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 3:8. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி ஒரு முடவனை, அவனுடைய தாயின் கற்பத்திலே இருந்த ஒரு சப்பானியான ஒரு மனிதனை எழுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை மறுதலித்த ஒரு மனிதன், ஆண்டவரை விட்டு மீண்டும் மீன்பிடிக்க போவோம் என்று சொல்லி பின்னாக திரும்பி போன ஒரு மனிதன் இப்பொழுது சொல்கிறான், என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை, பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லும் பொழுது அங்கே சப்பானி எழுந்து நடக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு மாற்றங்கள் அந்த இடத்துல இருக்குது. அப்போ அந்த பேதுருவிடத்துல இருந்த ஏதோ ஒன்று அந்த இடத்துல இருக்கிறவர்களை பிரமிக்க பண்ணியது. தொடர்ந்து வாசிக்கலாமே. பிடித்து தூக்கிவிட்டான். உடனே கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நடந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோட கூட தேவாலயத்திற்கு போனான். நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு அறிந்து குடித்து ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஒரு அற்புதத்தை இந்த இடத்துல பார்த்துட்டாங்க. ஒரு மனிதன், ஒரு பிறவி சப்பானியாய் இருந்த ஒரு மனிதனை நடக்க பண்ணியது ஒரு பிரமிப்பான காரியம், ஒரு ஆச்சரியமான காரியமாய் இருக்கிறது. அந்த எழும்பின மனிதனும் என்ன செய்தானுங்க, இவங்களோடு கூட ஆராதிக்க தேவாலயத்திற்கு போனான். இன்னைக்கு அநேக அற்புதங்களை வாங்கினவர்கள் எங்க போயிட்டாங்க, ஆலயத்தை விட்டே போயிட்டாங்க. ஆமென், ஆமென். ஆனா இந்த இடத்துல இருந்த சப்பானி என்ன பண்ணிட்டாருங்க, ஆலயத்திற்குள்ளே வந்தான் அவர்களோட என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது. அந்த மனிதனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்த அந்த காரியம் உலகத்தின் ஜனங்களை பிரமிப்படைய வைக்கிறது, ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம். அப்ப அந்த மனிதனிடத்தில் இருந்த ஒரு காரியம் என்ன, அது எப்படியான காரியங்களை செய்தது என்பதை குறித்து, அது நமக்குள்ளே இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியான காரியங்கள் சம்பவிக்குமா அப்படிங்கிறத குறித்து அந்த நாளில் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சரி, தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலவேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பேதுருவிடத்தில் இருந்த அந்த வல்லமை, பேருடத்தில் இருந்ததான அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதம் செய்கிற காரியங்கள் ஆண்டவர் எங்களுக்கும் நீர் தந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்களும் அநேகரை பிரமிப்படைய, ஆசீர்வதிக்கப்பட, ஆச்சரியப்பட ஆண்டவரே எங்களுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களையும் அப்படியாக பயன்படுத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, தியானிக்கிற வசனங்கள் நல்ல நிலமாகி எங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டு பலன் கொடுக்க உதவி செய்யும். ஆண்டவரே, பிசாசானவன் பொறுக்கிக் கொள்ளாதபடிக்கு தேவரீர் உதவி செய்வீராக. இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல என்ன இருக்குதுங்க, ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும், இல்லைங்க? அப்படி தானே இருந்துச்சு அந்த பையன். அவர் செஞ்சாரு, பேதுரு ஒரு இடத்துல போய் நின்னாருன்னா அந்த இடத்துல என்ன உண்டாச்சுங்க, ஒரு பிரமிப்பு உண்டாயிருச்சு. இவன் தான்ப்பா தாங்க பத்தியா ஆலயத்தில், ஆமாம் எழுப்பினார்ல இவர் தான்.
அப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அந்த ஊர்லேயே என்ன பண்ணிச்சுங்க, ஒரு அசைவை அந்த மனிதன் என்ன செய்தாங்க, உண்டாக்கி விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த அசைவு அவன் மட்டும்தான் செய்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க. தானியேலை குறித்து வாசிக்கும் பொழுது அங்கே உள்ள ஜனங்கள் சொல்கிறாங்க, 3 வேளை இவன் ஜெபித்து கொண்டு இருக்கிறான். தொந்தரவு பண்ணுது, அவனுள்ள தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கு. என்னப்பா எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணுறாயா, அவன் அந்தி சந்தி மத்தியான வேளையில் என்ன பண்ணுறாங்க, அவன் ஜெபிக்கிறவனா இருக்கிறான். எல்லாருக்கும் தெரியுது தொந்தரவாக இருக்குது. தொந்தரவுன்னா என்னங்க, அவங்களுக்கு ஒரு இது ஏதோ ஒரு டிஸ்டர்ப்னா என்ன சொல்கிறது, அதை அன்னீசின்னு கூட சொல்லக்கூடாது. அன்னீசின்னா அவங்கள வெளியில் புறக்கணிக்கிற மாதிரி. ஆனாலும் அவன் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆமாம், அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை அவன்கிட்ட பார்க்கறது தான் டிஸ்டர்ப்னு சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுறான், 3 வேளை தொழுகிறாயா. ஆமாயா, நம்ம ஒரு வேளை தான் செய்கிறோம், இவன் 3 வேளை. ஒரு வேளை தொழுகிறதும் நமக்கு என்ன இருக்குங்க, நம்ம கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் எவ்வளோ நேரம் சுருக்கமாக ஜாப் பண்ண முடியுமா, அவ்வளோ தூரம் சுருக்கமாக ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் இவன் பாரியா 3 வேளை ஜோம் பண்ணுறான். அது ஒரு வேளை பொறாமையாக கூட இருக்கலாம்ல. ஆமாம், நாங்கள்லாம் கொஞ்சம் கூட ஜோம் பண்ண மாட்டோம், 3 வேலையும் ஜோம் பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளோ நேரம் அப்படி கூட பொறாமை. எப்படியா ஒரு வகையில் என்ன பண்ணிச்சுங்க, நமக்குள்ளே ஒரு டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டார் தானியேல். அவர் மாட்டுமாங்க. நெகேமியாவுடைய ஜெபங்கள், அவருடையக்குள்ளாக இருந்த ஒரு காரியங்கள் ராஜாவே அசைய பண்ணிடுச்சு. அவன் சொல்கிறான், ஒரு வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், உன்னுடைய முகம் வாடலாக இருக்குது, இது சரீர ஆமாம் வேதனை இல்லை, உன் மன வேதனையாக இருக்கும் போல இருக்கு. அவனே அதுக்கு ஆன்சர்னு சொல்லிடுறாரு. உன் மனசு ஏதோ கோளாறு இருக்குது, என்னப்பா பிரச்சனை. அப்போ யார் அசைய பண்ணிச்சுங்க, அப்போ கடவுளுடைய பிள்ளைகளுடைய அந்த உள்ளுள்ளால இருக்கிற அந்த உணர்வு சரி. அப்ப என்ன சொல்லுங்க, மற்றவர்களை பாதிக்க பண்ணுகிறது. என்ன பாதிக்க பண்றது, நான் சொல்றது புரியுதுங்களா இல்லையாங்க. அந்த நெகேமியா ஜெபம் பண்றான். அவன் ஜெபம் பண்ணி யார்ட்டையும் போய் சொல்லல. ஆனா அங்க இருக்கிற ராஜாவுக்கு என்ன பண்ணிடுச்சுங்க அது, ஆமா அவனை ஏதோ ஒண்ணு பண்ணுது. அவன் சொல்றான், ஏ முகம் ஏன்டா மாறி போச்சு. அவனுக்கு 1008 வேலை, இவன் மூஞ்சிய பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கான். அப்ப பாருங்க, ஒரு மாற்றங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது. சரி, அது மாத்திரமாங்க அப்படின்னா இல்ல. ஷாத்ராக் ஆபேத்நேகோவை பார்க்கிறோம். அவங்களுடைய வணங்காத நிலைகள், விக்கிரகங்களுக்கு முன்பதாக வணங்காத நிலையை பார்க்கும் பொழுது மற்றவர் சொல்றான், இவன் வணங்க மாட்டேங்கிறான், இவன் அக்னியில போடுங்க, வணங்க மாட்டேங்கிறான். தொந்தரவு. அவர்களுக்குள்ள இவர்களுடைய அனுபவங்கள், இவருடைய ஆண்டவருக்கு நேராக செய்கிற நேர்த்தியான காரியங்கள் மற்றவர்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பேதுருடைய வாழ்க்கையில அப்படித்தான் செய்யப்படுகிறது. எலியாவுடைய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது அவன் திடீர்னு ஓடியாடுறாரு, வந்து வானத்தை பார்த்து மேகமே மழை பெய்யாதுங்கிறாரு. என்னடா இவன் பாட்டுக்கு வர்றான், மேகத்தை நிக்கிறான், பனியும் பெய்யாதுங்கிறான், மழையும் பெய்யாதுங்கிறான்னா பெய்ய மாட்டேங்குது. திரும்ப போய் என்ன பண்ற, வானத்துல இருந்து அக்னியை வாங்குற, அக்னி வருது. தொந்தரவா இருக்கு. இவன் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறான் ஐயா, இவனுக்கு என்னையா இப்படி பண்ணிட்டு இருக்கிறான். அடுத்தவங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு குழப்பமான கேள்வி நிறைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறத பாக்குறோம். எலிசா வர்றாரு, அவரு சொல்றாரு, நாகமான பார்த்து அப்படியே குளிச்சுட்டு பாப்பாங்கிறாரு. நீ வந்து என் கையெல்லாம் தொட்டு ஜெபம் பண்ணி எல்லாம் பண்ணி நீ அப்படி சுகமாக்குன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு போன்னு சொல்றிய, பொறுக்க மாட்டேங்குது ஐயா. இல்லைங்க, அப்படித்தானே நான் சொல்ல போறேன். நம்முடைய எதிர்பார்ப்பு அப்படிதான் இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீ அப்படியே போங்கிறாரு. அப்ப அவனுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒன்று அவனை என்ன செய்துங்க, ஒரு அசைய பண்ணுகிறது, ஒரு மாற்றங்களை கொடுக்கிறது. அவனுக்கு பொறுக்க முடியல. என் ஊர்ல ஆறெல்லாம் இல்லையா, இது என்ன பெரிய ஆறா அப்படிலாம் கேட்டுதான். நீ செஞ்சு பார்க்கும் பொழுது அவனுக்கு சுகம் உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. பவுல பாக்குறாங்க, எங்க போனாலும் அவர் போனா என்ன பண்றாங்க, என்ன இவன் வந்துட்டான்டாப்பா, ஆண்டவரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டான், அற்புதம் நடக்குது, சந்தல் மேலேந்து ஒருத்தன் கீழே கொண்டான், அவனை எழுப்பிட்டான், ஓ இவன் மெர்க்குரி போல இருக்கு, இவன் கடவுள் போல இருக்கு. எல்லா ஜனங்களும் கொந்தளிக்கிற காரியங்களை பார்க்கிறோம் இல்லைங்களா. பாம்பு அவன் கைய கடிக்குது, சாக மாட்டேங்கிறான். தலைவன் பாக்குறான், எப்படா இப்படி இருக்கிற, மாற்றங்கள் உண்டாகுது, ஒரு கொந்தளிப்பு உண்டாகுது. ஆமென். அவருடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்காருங்க, இவருடைய தேவன் நல்ல தேவன். ஆமா, நம்முடைய தேவன் அப்படி. எப்படி நம்மளும் பக்கத்துல இருக்கவங்கலாம் ஒரு அதிர பண்றோமா, நம்ம வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது, அவ்வளவு ரொம்ப மரியாதையா நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். இல்ல, வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள்
அந்த உலகத்தை மாற்றங்களை கொண்டு வருகிறவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு மாற்றங்களை கொண்டு வருவதற்கான காரணம் ஏமி கார்மேக்கல் அம்மையார் இல்லை என்று சொன்னார். இன்னைக்கு தேவதாசி முறைகளில ஒரு ஆரம்பம் அவங்க தான் இன்னைக்கு ஒழிக்கப்படாத ஒரு நிலை உண்டாயிருக்கும். அன்னைக்கு ஒரு வெள்ளூர்ல இருக்க சிஎம்சி அவங்க இல்லைன்னு சொன்ன ஐரஸ்கர் இல்லைன்னு சொன்னால் அங்க என்ன நடந்திருக்குங்க? ஒரு பெண் மருத்துவர் உருவாகி இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணாங்க? அங்க ஒரு அதிர்வை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்களே. ஆமே. அப்ப பாருங்க, எல்லா இடத்திலும் மிஷனரிகள் வரும் பொழுது ஒரு அசைவை உண்டாக்கி விட்டு போனார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் இருக்கிற பக்கத்துல இருக்கிறவங்களோட அசைய பண்ண முடியல. ஆமே. அப்ப அசைய பண்ணலாம் என்ன அர்த்தங்க? நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். எனக்குள்ள ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா நான் மத்தவங்களை அசைய பண்ணிருப்பேன். அப்ப எனக்குள்ள இருக்கிறாரா இல்லையான்னு ஆராய்ந்து பார்க்கிற நிலையில நான் இருக்கிறேன். நாம மகிமைப்படுவதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா? சரி, வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். இப்ப இங்க என்ன பாக்குறாரு பாருங்க, லாபான் பாக்குறாரு. இங்க யாக்கோபை குறித்து சொல்றாரு, ஏய் நீ இருக்கிறதுனாலதான் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்கு போல இருக்குப்பா. நான் குறிப்பா நான் பார்த்துட்டேன். அப்போ யாக்கோபு அந்த வீட்டுல இருந்தது லாபானுக்கு என்னவா இருந்ததுங்க? ஆசீர்வாதமா இருந்தது. அப்ப நாம் இருக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்கிறது என்று சொல்லி யார் சொல்லணுங்க? நாங்க குறிப்பா பார்த்தோம்பா. நீ வந்து போனினாலே அந்த இடம் ஒரு நல்ல ஒரு சமாதானமா இருக்குப்பா, ஒரு அமைதியா இருக்குப்பா, ஒரு சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோமா? அல்லேலூயா. வந்தா போதும், ஊருக்கு அதை பேசி எல்லாருடைய வம்பையும் இழுத்துட்டு போயிடுவாங்க. புரியுதா? ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முடிச்சுக்க மாட்டேன். சோத்திரம். சரி, அப்ப என்ன பண்ணாங்க? ஊரு கதையெல்லாம் இழுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை என்ன செய்யுதுங்க? நமக்கு வர ஆரம்பிக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்ம இருக்கிற இடம் எப்படி இருக்குது, நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடம் எப்படி ஆசீர்வாதமா இருக்கிறது என்பதை நான் உணரணும். ஹல்லேலூயா. இன்னொன்னு கூட வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 41வது அதிகாரம் 38 39 வசனங்கள் வரை. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். யோசேப்பை நோக்கி, தேவன் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்துகிறபடியால் உன்னை போல் விவேகமும் ஞானம் உள்ளவன். அப்ப பாருங்க, அந்த பார்வோனுடைய இருதயத்துல யோசேப்பு கிட்ட ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை என்ன செஞ்சிட்டாங்க? கண்டு கொண்டான். அல்லேலூயா. ஆமென். புரியுதா? நான் சொல்றது புரியுதுங்களா? ஆமென். அப்போ அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல மற்றவர்களுக்கு ஒரு அசைவு உண்டாகிறது. நீ இருந்ததுனால தான்ப்பா ஆசீர்வாதம். உனக்கு ஏதோ ஞானம் இருக்குப்பா, இல்லைங்களா? உனக்கு ஏதோ புத்தி இருக்குப்பா, நீ இருக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்குப்பா அப்படிங்கிற காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல உண்டாகி கொண்டிருக்கிறது என்பதற்கு தான் இந்த உதாரணம் பார்க்கிறோம். தானியேலுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 11 12 வசனங்கள் வரை. ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசு தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. அது யார் கண்டுபிடிச்சாங்க? அவர் சொன்னாரா? தானியேல் சொல்லல, இன்னொருத்தன் சொல்றான். இல்ல, அவர்கிட்ட பரிசுத்த தேவர்களுடைய ஆவி அவன்கிட்ட இருக்குதுப்பா. அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறான்பா. அவனுடைய முகத்தை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்குப்பா, அவனுடைய செய்கையெல்லாம் பார்த்தா வித்தியாசமா இருக்குப்பா. இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. ராஜாவினால் பெல்ஷாத்சார், அடுத்த வசனம், அந்த தானியேலுக்கு சொப்பனங்களை வியர்த்தி பண்றதும்
கருகலானவைகளை அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் ஒன்றென்று காணப்பட்டது. அப்ப அவர்கிட்ட இருக்கிறது வேறவர்களால் என்ன பண்ணுச்சுங்க? காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற, அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியினுடைய உணர்வு, ஆவியினுடைய செயல்பாடு மற்றவர்களுக்கு அசைவை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்மளாம் யாரு? இது இல்லைன்னு சொன்னா நம்ம மாறணுங்கிறது அர்த்தமான காரியங்கள். நாமளே நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். கர்த்தருடைய ஆவி உங்கள் வாசமா இருக்க அறியாது இருக்கலாம், நீங்களே அந்த ஆலயம், ஆமா நான் தான் ஆலயம், எனக்குள்ள ஆவி, உனக்குள்ள ஆவி இருக்குதா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சோமாங்க? நான் அடிக்கடி சொல்ற காரியம், நமக்கு சுகர் இருக்குன்னா டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம், பிபி இருக்குன்னா கண்டுபிடிச்சிடலாம், லேப்ல கொடுத்து கண்டுபிடிச்சிடலாம். உனக்குள்ள ஆவி இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? அடுத்தவன் கண்டுபிடிச்சிருவான். நாம கண்டுபிடிக்கிறோமோ அடுத்தவன் கண்டுபிடிச்சிருவான். இல்லைங்க, உங்கள்கிட்ட வந்து பேசினாலே எனக்கு ஒரு நல்ல சமாதானமா இருக்குங்க. எவனா கவலையா இருக்கானா உங்கள்கிட்ட தான் வந்து பேசுவான். இல்லைங்க, உங்கள்கிட்ட பேசினாலே எனக்கு ஒரு சமாதானம் இருக்குங்க. அதாங்க ஆவியானவர். அதை அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான், ஆனா நமக்கு தெரியாது. அப்ப நமக்குள்ள இந்த ஆவி இருந்தாதான் நம்ம சரியா இருக்கிறோம்னு அர்த்தம். நம்மளை விட்டு யாருமே என்ன கிட்ட கூட நெருங்கல, நாங்களாம் அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டோம்னு சொல்லி நீங்க அமைதியில ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அந்த ஆவியை நீங்கள் அவித்து போடாதீர்கள் சொல்லி வேதம் சொல்லுது. நீங்க அவித்து போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒன்றும் இல்லை, வேஸ்ட்னு அர்த்தம். இதுக்காக மேலே மனக்கிட்ட ஆண்டவர் உயிரை விடணும், நமக்காக பாவ மன்னிப்பு எடுக்கணும் இல்லைங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அதான் சொல்றாங்க, நீங்கள் எல்லாம் யார் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்மளாம் உட்காந்துருக்கலாம் யாருங்க? ரைட் பர்சன்ஸ், சரியான நபர்கள். அதனாலதான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்துக்கிட்டாரு. திரும்ப சொல்றது காரியம் என்னன்னா, தெரிந்து கொள்ளுதலிலே பாத்திரவான்களாயிருங்கள். உங்களை எதுக்காக அழைச்சாங்கிறத உணர்ந்து செயல்படுங்கிற. நீங்க இன்னமும் நம்ம இல்லை எனக்கு வர்றது தெரியாது போறது தெரியாது இப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் அந்த காரியங்கள் வேஸ்ட். நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே விருதாவா போய் கொண்டிருக்கிறது. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 31வது வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை காட்டிலும். அப்ப நம்மள யாருங்க? விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. நம்ம விசேஷமான ஆள். அதை முதல்ல நமக்குள்ள என்ன செய்யணுங்க? உணர்ந்து கொள்ளணும். மற்றவங்களை போல இல்லப்பா, உலக மனுஷனை போல இல்லை, எனக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே நான் யாரு? நான் விசேஷித்தவனாய் இருக்கிறேன், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருக்கிறேன், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருக்கிறேன், தேவனுடைய வரங்களை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனாய் இருக்கிறேன்ங்கிற ஒரு விசேஷமான ஒரு மனிதனாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இதை நாம புரிஞ்சு சரியா நடந்தோமானா நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக உயர்வு நமக்குள்ளே உண்டாகிறது. பிலிப்பி எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணுங்க? ஒரு வெளிப்பாடு நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. வெளிப்பாடு என்ன? வெளிப்பாடு என்னங்க? ஒரு சிம்பிளான ஒரு வெளிப்பாடை சொல்லுங்களேன். எல்லாருக்கும் அந்த வெளிப்பாடு இருக்கும். சொல்லுங்க. ஒரு வெளிப்பாடு ஒருத்தருக்குமே ஒன்றும் இல்லையா? வெளிப்பாடே யாருக்குமே இல்லையா? என்னம்மா ஒருத்தருக்கும் வெளிப்பாடு இல்லையா? அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. இயேசு வருவாரா வரமாட்டாராங்க? இதாங்க வெளிப்பாடு. அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா தெரியலையா? ஆமாம், இயேசுநாதர் வரப்போறாரு. அவர் வரும் பொழுது நியாயத்தோட வருவார். அவர் நீதியை குறித்து நியாய தீர்ப்பையும் கண்டித்து உணர்த்துறதுக்கு என்ன பண்ணுவார்? எனக்கு ஒரு ஆவியை கொடுத்துருக்கிறாரு. அவர் வந்து நான் சரியா இருந்தா நான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாரு. ஆமே. இது தெரியுமா தெரியாதாங்க? இதுதாங்க வெளிப்பாடு. இது தெரியாதவங்க தான் வெளியில இருக்கிறாங்க, இதை தெரிஞ்சவங்கலாம் உள்ள இருக்கிறாங்க. அப்ப வெளிப்பாடு பெற்றவர்கள் உள்ளேயும் வெளிப்பாடு இல்லாதவர்கள் வெளியே என்ன செய்யறாங்க? இருக்கிறதை நாம் காணலாம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 30-32. இன்னும் நம்ம சுதாரிப்புள்ள நினைக்கிறேன். வேதத்தில் நம்ம பைபிளை வாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் விசுவாசிக்கவில்லை. அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்த நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது
பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன். பாருங்க, ஒரு மனுஷன் உபவாசித்து ஜெபம் பண்ணி எவ்வளவு வைராக்கியமா இருக்கிற, அவன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் புறஜாதி மனிதன். ஆனால் அவனுக்கு தரிசனத்தை என்ன செய்யறாருங்க? ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன்? அவனுக்குள்ள இருந்த வாஞ்சை. ஆமே ஆமே. இப்போ வாஞ்சைக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? அவன் என்னமோ கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவரே உன்னை பத்தி தெரியணும் ஆண்டவரே, எனக்கு தெரியலையா ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே, ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறான். ரொம்ப கேட்குற போல இருக்கு அப்படின்னு சொல்லி தரிசனம் கொடுத்து என்ன பண்றான்? ஆளை அனுப்பிச்சு விட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்து போய் அவனை கூட்டிட்டோ அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பான் என்று சொல்கிறான். ஆமேன். அப்போ இந்த மனிதனுக்கு வெளிப்பாடு வந்தது உண்மையா? ஆமே. அப்போ நமக்கு வெளிப்பாடு கிடைக்குமா கிடைக்காதாங்க? கிடைக்குன்னா நம்ம ஜெபம் பண்ணலன்னு அர்த்தம். நமக்கும் வெளிப்பாடு வரணுமே. ஏன் வெளிப்பாடு வரல? அப்போ வெளிப்பாடு வரலன்னா கேளுங்க, ஏன் எனக்கு வெளிப்பாடு வர மாட்டேங்குது? ஏன் எனக்கு தரிசனம் வர மாட்டேங்குது? ஏன் என்னால் அற்புதம் செய்ய முடியல? ஏன் வியாதி என்னால் போக்க முடியல? ஏன் என்னால் பிரசங்கிக்க முடியல? ஏன் என்னால் பாட்டு பாட முடியல? ஏன் எனக்கு சபைக்கு ஒழுங்கா வர முடியல? கேளுங்க. அப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிப்பாடை ஆண்டவர் கொடுப்பார். தவறா இருந்தா சுட்டி காட்டுவார். அப்ப நம்ம ஜெபத்துல ஆண்டவரோடு கூட எந்த அளவிற்கு ஈடுபாடு இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்குள்ளே ஆண்டவர் தன்னுடைய ஆவியை அனுப்புகிறார். அந்த ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. 10 நாள் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான் ஒரு மனுஷன். பேதுரு இல்லைங்களாங்க, பெந்தேகோஸ்தே நாள் வரையிலும் என்ன பண்றாங்க? முதற்கனியின் பண்டிகையிலிருந்து என்ன பண்றாங்க? 40 நாள் அவர் உயிரோடு இருக்கிறவர்களை காண்பித்தார். அப்போ அந்த 40 நாள் கழிச்சு 50 நாள் தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரப்போகிறது. அந்த 10 நாள் கேப்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க 120 பேரும். ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுக்கிறார். அப்பா ஆவியானவர் கொடுக்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்கன்னாரு. 120 பேருக்கு என்ன பண்ணாங்க? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். ஒரு வெளிப்பாடு அவர்களுக்குள்ளே வந்தது. ஆமென். அப்ப இந்த 10 நாள் என்ன எதிர்பார்த்தாங்க? ஆண்டவர் இயேசுனார் சொல்லிட்டு போயிட்டாரு, எப்பா நீ காத்திரு, பிதாவினுடைய வாக்கு தத்தம் உங்களிடத்துல நிறைவேற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அதே வேத வசனம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப நமக்குள்ளேயும் அந்த காத்திருக்கிற அனுபவம் ஏன் வரல? நமக்குள்ளே ஏன் அந்த பரிசுத்த ஆவியினுடைய காரியங்கள் வரல? ஏன் எனக்கு அந்த உணர்வடையில? ஏன் எனக்கு அந்த வெளிப்பாடு வரலை? அப்ப எனக்கு என்னிடம் இருக்கிற ஜபங்கள்ல நான் ஏதோ ஜபம் பண்றேன், அவ்வளவுதான். சோத்திரம் சொல்றேன், அல்லேலூயா சொல்றேன், கேட்டா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேங்கிறோம். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு இருக்கிறதா? நீங்க ஒரு நிமிஷம் இருந்தாலும் தொடர்பு இருக்கணுங்க. சும்மா நம்ம பாட்டுக்கு செவுத்த காட்டிட்டு பேசுற மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் கதை இல்லை. உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறாரா? அந்த உணர்வோடு நீங்கள் பேச ஆரம்பியுங்கள். நான் சும்மா செவுத்த காட்டி பேசிக்கிட்டே இருந்தேன், என்ன பண்ணுவாங்க? பேச்சு ஓடாது. என்னடா இது, அதுவும் பேச மாட்டேங்க நானும் பேச மாட்டேங்கிறேன்னு. ஆனால் என்னோடு கூட ஆண்டவர் பேசினார்னா மணிக்கணக்காக என்னோடு கூட பேச முடியும். எனக்கு முன்பதாக ஆண்டவர் இருக்கிறார், நான் சொல்கிறேன், அவர் கேட்குறாரு, அவர் சொல்கிறாரு, நான் கேட்குறேன். இப்படி எங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு நல்ல ஐக்கியம்தான் ஒரு பெரிய வெளிப்பாடை நமக்கு கொண்டுக்கிறது. அல்லேலூயா. கொர்நேலியு அதை செஞ்சாருங்க, பேதுரு அதை செஞ்சார், தானியேல் அதை செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாக இருக்க வேண்டும் அப்படின்னு செய்ய போனா நமக்கு வெளிப்பாடுகள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொன்னா வேத வசனத்தை நம்ம ஆதாரமாக கொண்டுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆண்டவர்கிட்ட வேத வசனத்துல சொல்லி இருக்கிறாரு, அதனால நிச்சயமா நமக்கு என்ன செய்வாங்க? ஆண்டவர் கொடுப்பார். சரி, வாசிக்கலாமா? ஆதியாகமம் எழுதின புத்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனம். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமிக்கு மறைப்பேனோ. அப்போ சோதாம் குமாரா பட்டணம் அழிக்கப்பட போகிறது. அது யார்கிட்ட சொல்றாரு? அவரு ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. அவரு நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்போனும். ஏங்க சொல்றாரு? ஏன் சொல்றாருங்க? கூட்டிட்டு வந்ததே அவர் தான், அவனோட ஆளு தான் லோத்து. அவன் தான் அங்க இருக்கிறான். அவன் இருக்கும்போது அந்த பட்டணம் அழிய போகுது. அதனாலதான் சொல்றாரு, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, அந்த இடத்த நான் அழிக்க போறேன்ப்பா. இப்போ இவர் பேசுற டைலாக் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஆபிரகாம் ஆண்டவர் 50 பேர் இருந்தா அழிக்க மாட்டீரோ, 40 பேர் அழிக்க மாட்டோம், இப்படி எல்லாம் பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார். ரைட், ஓகே. ஆனா சொன்ன வார்த்தை என்னங்க? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அப்ப நீங்களும் நான் யாரு? ஆபிரகாமுடைய எப்படி சொல்றோம்? ஒருத்தர் வார்த்தையே வர மாட்டேங்குதுங்க. விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்கள்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளை சந்ததியா இருக்கிறார்கள். அப்போ நாமெல்லாம் விசுவாசத்தோடு ஆபிரகாமுடைய சந்ததியா இருந்தா
நமக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். கொடுப்பார். அப்படி இருக்கக்கூடாது. கொடுத்தாருன்னு சொன்னா நான் சரியா இருக்கும். ஆமே. பாண்டவர் கொடுக்கலன்னு சொல்லல. ஆபிரகாமுக்கு மறைக்காத தேவன் ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு மறைப்பாரா? அப்ப நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருந்தால் நமக்கு ஆண்டவர் செய்ய போகிறதை மறைப்பாரோ? மறைக்க மாட்டான்னா அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணிருக்கணுங்க? ஆயத்தமா இருக்கணும். அப்ப எனக்கு வெளிப்பாடுகள் உண்டு, எனக்கு வெளிப்பாடுகளை தேவன் தருகிறார், நான் வெளிப்பாடை என்னால பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் எனக்கு மறைக்க மாட்டாரு, அவர் செய்ய போகிறத சொல்லி கொடுப்பாரு. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னா முன்கூட்டியே எனக்கு என்ன செஞ்சிருவார் ஆண்டவரே? ஒரு தகவலை கொடுத்துறாரு, எனக்கு எச்சரிப்பை கொடுப்பார் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருமானால் எனக்கு இந்த வெளிப்பாடு வரங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதல்ல நமக்குள்ள தேவை வெளிப்பாட்டு வரங்கள் முதலாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய ஆவி எனக்குள்ள இருக்குமானால், நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பேனே ஆனால் எனக்கு கிடைக்கக்கூடிய காரியங்கள் வெளிப்பாட்டு காரியங்கள் எனக்கு முதலாவதாக கிடைக்கிறது. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் நம்மை தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலேயாவது நீ வேறு சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு என்ன செய்வாருங்க? ஏப்பா உனக்கு இருக்கிற சிந்தையும் வெளிப்படுதா, உனக்கு வேற சிந்தை இருந்தா அதையும் உனக்கு என்ன செய்வாருங்க? ஆபிரகாமுக்கு சொன்னார். இப்போ எங்க வந்தாச்சுங்க? புதிய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருங்க? சொல்லிட்டாரு, உனக்கு எல்லாத்தையும் நான் வெளிப்படுத்துவேன்பான்னு சொல்லிட்டாரு. அப்ப வெளிப்பாடு பெற்றுக்கொள்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தை நமக்குள்ள இருக்கணும். ஆமென், ஆமென். ஒரு காரியத்தை நாம் செய்து முடிக்கிறதற்காக, உலக பிரகாரமான காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ பிரயாசப்படுவோமோ அது காட்டிலும் பல மடங்கு ஆண்டவருடைய வரங்களையும் ஆண்டவருடைய சிந்தைகளையும் நாம் புரிந்து கொள்வதற்கு செலவு செய்வோமானால் அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். வாசிக்கலாங்க. அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 10வது அதிகாரம் 30 to 32 வசனங்கள் வரை. அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒரு எனக்கு முன்பாக. இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? வெறுமனை ஜெபம் பண்ணாரா? என்ன பண்ணாரு? உபவாசம் பண்ணி அவர் என்ன பண்ணிருக்காருங்க? அவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ அவருக்கு ஒரு வெளிப்பாடு வருது. நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண வெளிப்பாடு வருதா? பசி. கரெக்டா, பசி தான் வருது. அது இல்லாம பக்கத்து வீட்டுல போற சத்தம் வருது, பக்கத்துல இருக்கிற ஏதாவது பேசுறாங்களா எல்லாமே காதுல நமக்கு என்ன செய்யுதுங்க? நமக்கு விழுது. அப்போ நம்மளுடைய இந்த வெளிப்பாடு வருவதற்கு தடையான காரியமே உலக காரியங்கள் எனக்குள்ளே இருக்குமானால் தேவ காரியங்கள் எனக்குள்ளே வர தடையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் அழகா சொல்கிறது, உலகத்திற்குரியவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஆமென், ஆமென். அப்போ நம்ம என்னத்துல மாறன்னு சொன்னா, உலக பிள்ளைகளாக நாம் மாறக்கூடாது, தேவ பிள்ளைகளாக நாம் மாறுவது நல்லது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதான் ஆவிக்குரியவர்கள். நம்ம சும்மா ஆவிக்குரிய நான் எங்க போறீங்க? நான் பெந்தேகோஸ்தே சபைக்கு. பெந்தேகோஸ்தேங்கிற சபை மட்டும் இல்லைங்க, அதுக்கு பேர் என்னங்க? பெந்தேகோஸ்தே. நாள் அப்படின்னு என்னங்க அர்த்தம்? 50வது நாள் தான் பெந்தேகோஸ்தேனா 50வது நாள் தான் அர்த்தம். அந்த பெந்தேகோஸ்தே சபை என்கிறது பெந்தேகோஸ்தே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்ற சபைன்னு இருக்கு. நான் அபிஷேகமே பரலன்னு சொன்னா நமக்குள்ள என்ன இல்லைங்க? பெந்தேகோஸ்தே ஆள் இல்லைன்னு அர்த்தம், ஆவிக்குரியவன் இல்லைன்னு அர்த்தம், உங்களுக்குள்ள ஆவிக்குரிய ஆலயமே இல்லைன்னு அர்த்தம். அப்ப வெறும் மொட்டையா என்ன பண்ணிருக்கோம்? ஒரு ஆலயத்தை கட்டி வச்சிருக்கிறோம், உள்ள யாரும் இல்லைன்னு அர்த்தம். ஆமென், ஆமென். அப்ப நமக்குள்ள என்ன இருக்குதுங்க? அந்த ஆவி இருந்துச்சுன்னா முதல்ல நமக்கு தெரியக்கூடிய காரியங்கள் தேவனுடைய வெளிப்பாடு நமக்கு வந்து சேரும். அல்லேலூயா. அது கரெக்டா நம்மள்ட்ட நான் கரெக்டா செய்வார். அதை ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இது வராது, செய்யாதுங்கும் பொழுது மாறி போகிற ஒரு அனுபவத்தை நமக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வருவார். சரி, அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது, ஒரு மனிதனுக்குள்ளே ஆவியானவர் இருப்பாரே என்று சொன்னால்
பேதுரு எப்படி அற்புதம் செய்தாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் செய்ய வேண்டுமானால் முதலாவது நமக்குள்ளே வரக்கூடியது வெளிப்பாட்டான காரியங்கள் இல்லைங்களா? இப்போ அவனை பார்த்தோன்னே அவனை போய் என்ன பண்றான், காசை நீட்டோன்னு முதல்ல கேட்கிறேன், காசு இல்லைன்னு போயிருக்கலாம். ஆனா அவன்கிட்ட ஏதோ ஒரு வெளிப்பாடு வந்ததுனால என்ன செய்யறாங்க, என்கிட்ட வெள்ளியும் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, ஆனா எனக்குள்ளே இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன்கிற ஒரு ஏதோ ஒரு வெளிப்பாடு வந்ததுனால தான் அந்த காரியத்தை அவன் என்ன செய்யறாங்க, முதல்ல அவன் செய்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு காரியங்கள் மார்க் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 17 18 நமக்கு ஆண்டவர் சொல்கிறார், உனக்குள்ளே அந்த ஆவியானவர் இருப்பாரே ஆனால், உனக்குள்ளே நான் இருப்பேனே ஆனால் உனக்குள்ளே என்ன இருக்குங்க, வரங்கள் இருக்கும் என்று சொல்லி இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். வாசிக்கலாம். மார்க் 16. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான. இப்ப நம்மளாம் யாருங்க? ஆமே, நம்மளாம் யாருங்க? கொஞ்சம் சத்தமா பத்தலையே. ஆமா, நீங்க ஒரு 1 லட்சம் ரூபா கொடுங்க, யாரு கையை உயர்த்துறாங்களோ, யார் சத்தமா சொல்றாங்களோ, அவங்க பேரை சொல்றாங்களோ, அவங்களுக்கு 1 லட்சம் ரூபா என்ன பண்றாங்க, ஏய் நான் தான் சொல்லுவோம். சொல்ல மாட்டாலும் சொல்ல முடியாது, சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க நம்ம, நீங்கெல்லாம் விசுவாசியான்னு என்ன சொல்றாங்க? ஆமாங்க விசுவாசி தான். ஏன் தைரியமா சொல்ல முடியல? வேதம் சொல்லுகிறது, வாசிங்க அத. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான ஏதொன்றை தொட்டாலும் சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். போதும். இப்ப என்ன பண்ணிருக்காங்க? விசுவாசிகளால் நடக்கும். நாம எல்லாம் விசுவாசி தானங்க? சத்தம் பத்தலையே. நீங்க விசுவாசின்னு சொன்னாதான் உங்களுக்கு பலிக்கும். நீங்க விசுவாசின்னு சொன்னா இதெல்லாம் நடக்கணும். இதெல்லாம் நடக்கலன்னா மட்டும் என்ன இல்லைன்னு அர்த்தங்க, கம்மியா இல்லை, விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம். விசுவாசம் மாதிரி தான் நான் ஜெபம் பண்ணா வியாதி சுகமாகணும். ஆண்டவருக்கு ஒரு பெரிய MBBS எல்லாம் படிக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கையை வச்சு ஜெபம் பண்ணா அங்க என்ன உண்டாகுங்க, சுகம் உண்டாகும். ஆமே, நமக்கே அது சந்தேகம். நான் போய் ஜெபம் பண்ணி வரலன்னா என்ன ஒரு மாதிரியா பார்ப்பானே, அது உனக்கு என்ன பிரச்சனை? அது ஆண்டவர் பிரச்சனை. நமக்கு நிறைய காரியங்கள் வீணா போகிறது. காரியம் என்னன்னு கேட்டா, உங்களை செய்யன்னு சொன்னா செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். அது செஞ்சது நடக்குதா நடக்கலையான்னு என்ன செய்யக்கூடாது. அதை போய் உத்து பார்த்துக்கிட்டு போனுச்சுங்களா, இல்லை முன்ன கட்டில் இப்போ எப்படி இருந்துச்சுங்க, இதெல்லாம் உனக்கு எதுக்கு வேலை? புரியுதுங்களாங்க? செய்ய சொன்னாலும் செஞ்சுட்டேன். சுகமாக்குறது ஆண்டவருடைய வேலை. ஏன்னு சொன்னால் சுகமாக்குறதுக்கு அநேக காரியங்கள் இருக்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் அதை செய்யுங்க. கையை வச்சு ஜோம் பண்ணிட்டு வாங்க. அப்புறமேல ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் கொடுக்கலாம். நல்ல டாக்டரை கொண்டு போய் சொல்கிற கவுன்சிலிங்லாம் அப்புறம் கொடுக்கலாம். உங்கள் இடத்துல ஒருத்தவங்களுக்கு வியாதியாக இருக்கா, போய் கையை வச்சு ஜோம் பண்ணிட்டு வாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், என்னப்பா உடம்பு சரியில்லையா, இருப்பா நான் வந்து ஜோம் பண்ணுறப்பா, போய் ஜோம் பண்ணிட்டு வாங்க. ஆமே, அவன் என்ன வியாதியா கட்டக்கட்டம் இல்லாம முடியும். அப்படியே தான் இருந்தால் தான் நல்லது. ரொம்ப நம்மள்கிட்ட முரண்டு பிடிச்சிட்டு இருக்கான், இன்னும் கொஞ்சம் பெருசாக வரணும். அது இல்லை. உடம்பு சரியில்லையா, இருப்பா நான் வரேன்ப்பா, வந்து ஜோம் பண்ணுறேன்ப்பா. அதுக்கு தாங்க வரங்களை கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஹீல் ஆகும் பொழுதுதான் இவனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்குப்பா. அவன் என்ன பண்ணுவான், பக்கத்து வீட்டில் போய் நான் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன்னா அப்போ அவனை கூப்பிட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ண சொன்னேன், எனக்கு சுகம் கிடச்சிச்சுப்பா, நீ அவனை கூப்பிட்டு ஒரு வாட்டி ஜெபம் பண்ணிப்பாரு, சரியாயிருப்பா, அவனுக்குள்ள ஏதோ இருக்குப்பா. இதை தாங்க வேதம் சொல்லுது. இதை தான் பேதுரு செஞ்சான். அப்போ முதல்ல அந்த வெளிப்பாடு கிடைச்சாதான் எனக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறாருங்கிறத நான் உன்னால் உணர முடியும். ரெண்டாவது காரியங்கள், அற்புதங்களை என்னால் செய்ய முடியும் என்கிற விசுவாசம் எனக்குள்ள வரணும். நான் ஜெபம் வியாதி போகுதா, நான் சொன்ன பிசாசு போகுதா, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களால் போக முடியும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருங்க, ஆமாம் சொல்லிட்டாரு. பார்க்குறோம் வண்டி 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் வேகத்தில் அங்கேருந்து பஸ் சர்ன்னு வந்துட்டு இருக்கு. இந்த ஒல்லி பிச்சா மாதிரி ஒரு போலீஸ்காரர் என்ன பண்ணுறாருங்க, நாம் அப்படி போய் நின்று ஸ்டைலாக கையா காட்டுற விட்டு தூக்குறான்னு என்ன அவங்க கண்ணா அப்படின்னான்னு ஆயிரும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, பிரேக்கில் ஏரியா மிதிக்கிறான் அவன். ஏன், அவனை தாண்டி போயிடக்கூடாது. இன்னொரு பெனால்ட்டி சேர்த்து ஒருத்தருமே என்ன பண்ணிடுறாங்க, அவனுக்கு முன்னாடியே கொண்டு நிறுத்திடுறான். சார் என்ன சார், வணக்கம் சார், என்ன சார் வேணும், என்ன அது இருக்கா இது இருக்கான்னு கேட்டால் என்ன பண்ணுறாங்க, வந்து சொல்ல என்னங்க அவனுக்கு அப்படி பிரச்சனை,
அவர் இல்லைங்களா? அவர் உடம்புல எல்லாம் ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட இருக்கிற அதிகாரம் அந்த 120 கிலோமீட்டர் போகிற வண்டியை நிறுத்தி டிரைவரை இறங்கி வந்து சல்யூட் அடிக்க வைக்குது. உங்களையும் சல்யூட் அடிக்கணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற அதிகாரம் அதை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பெரிய ஆளா இருக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க பணக்காரங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க படிப்பாளியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க உயர்ந்த அந்தஸ்துல இருக்கணுமான்னு கவலை இல்லை. ஒரு செம்படவனாலே முடிகிற காரியங்கள் உங்களாலையும் என்னாலையும் ஆண்டவராலே செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதற்கு தேவை விசுவாசம் தான். ஆமென். அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறது தான். நாம கை வச்சு ஜெபம்னா சுகமாகும். ஆமென். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8 to 10 வசனங்கள் வரை வாசிக்கலாம். எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகிர்ந்தளித்தலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு வியாக்கியானம் பண்ணுவதிலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியினாலே நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவருடைய ஆவிக்குரியவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் வரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன வரம் இருக்கோ அதை உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் வேதம் சொல்கிற காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப முதல்ல நமக்கு என்ன தேவை? நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாங்கிற வெளிப்பாடே முதல்ல தேவை. ஆமென். ஆமா, அந்த வெளிப்பாடு நம்மள்ட்ட இருந்துருச்சு, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொன்னா வரங்களை என்னால் செய்ய முடியுங்கிற அதிகாரத்தை நாம பெற்றிருக்கிறோங்கிறது 2வது முறைக்கு வந்துடலாம். 3வது காரியத்தை நம்ம எப்படி போகிறோம்னு சொன்னா அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 6 to 8. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 6 to 8. இல்ல புரியல சார், சொல்லுங்க. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகர் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வியாக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். ஆமென். அப்ப இந்த வரத்தை பெற்றுக்கொண்ட பிலிப்பு, இவர் யாருங்க? பந்தி விசாரிப்புக்காரன். அப்படின்னு என்ன அர்த்தம்? சமையல் வேலையை கவனித்துக் கொள்கிறார். அதாவது வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுற பரிமாணக்காரல ஒரு செஃப் ஒருத்தர் அவரு, இல்லைங்களா? இப்ப இவரு போய் ஒரு ஊரையே சந்தோஷப்படுத்திட்டு வந்துட்டாரு. ஆமே. இப்ப இவருக்கு அப்போஸ்தலர் மாதிரி எதுவும் அதிகாரம் கொடுத்தாங்களா? இவர் எதுக்கு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க? ஆமா, அந்த 8ஆம் அதிகாரத்திலே வாசிங்க. அந்த 7ஆம் அதிகாரமா அதுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விதவிகளை சரியாக வாசிங்க. முதல்ல அந்த வசனம் அதிகாரத்தின முதல் துவக்கத்திலே இருக்கும். அவங்க 7 பேரை நீங்க நியமியுங்கள் என்று சொல்லி இருக்குது இல்லையா? 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. சீசர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவிகள் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது வரவழைத்து ஆதலால் சகோதரரே, நல்லா வாசிங்க. இருங்க. பரிசு அந்த இடத்துல என்ன சொல்லிருக்குன்னா பந்தி விசாரிப்புக்கு. எதுக்குங்க? ஆமா, எதுக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு பாஸ்டர் வேலைக்காக இல்ல, ஒரு பிரசங்கம் பண்றதுக்காக உங்களை கூப்பிடல. எதுக்கு கூப்பிடுறாங்க? பந்தி விசாரிப்புக்காக கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன பாருங்க? பரிசுத்த ஆவியும்
ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற. இப்ப என்ன பண்ணுங்க, பரிசுத்த ஆவி இருக்கணும். அல்ல நற்சாட்சிக்கு முன்னாடி ஒண்ணு இருக்க, ஞானம் இருக்கு, விட்டுறாதீங்க. அத அவங்களுக்கு என்ன பண்ண, பரிசுத்த ஆவி இருக்கணும், ஞானம் இருக்கணும், நற்சாட்சி இருக்கணும். அப்படிப்பட்ட ஆளுங்களை பந்தி விசாரிக்கு போடுங்க. அதுக்கே ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஆமே, சபையில எல்லாமே உள்ள வந்துட முடியாதுங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க, ஒரு அளவீடு வச்சிருக்கிறார். இந்த அளவுல வந்தாதான் இந்த இடத்துக்கு நீ வர முடியும். ஆமே. அப்ப இந்த என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த பந்தி விசாரிப்புக்கே இந்த லட்சணத்துல இருக்குது. இப்ப இவரு போய் என்ன பண்ணிட்டாருங்க, இதை வச்சுக்கிட்டே என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஊரைய கலக்கிட்டாரு. அப்படிதானே? அப்ப ஒரு ஊரைய அசைய பண்ணாரா இல்லையாங்க? அப்ப இவருக்குள்ள என்ன இருந்ததுங்க? ஆமா, ஆவியானவர் இருந்தார். அப்ப இவரை ஒரு ஊரையே கலக்கிற அளவிற்கு இவருக்குள்ள ஒரு காரியம் இருக்குதே. இந்த காரியம் நம்மிடத்துல இருக்கும் பொழுது நாம் கலக்க முடியுமா, முடியாதாங்க? ஆமே, ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இங்க கிறிஸ்தவர்கள் இந்த ஊர்ல வந்தாங்க. இன்னும் இந்த ஊர் என்ன செய்யறாங்க, கலங்கவே இல்லை. ஆமே, கலக்கப்படவும் இல்லை. ஏனென்று சொன்னால் என்ன பண்ணுதுங்க, தான் உண்டு, ஆமா, தன் வேலை உண்டு, அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறோம். இனி அப்படி என்ன செய்ய மாட்டோம் நம்ம. ஆமா, அப்படிதானங்க. சத்தம் வரலையே. ஆமே, கொடுத்தாச்சு. இனிமே அடுத்து சுவிசேஷம் யாரு வந்தாலும் வரல. நான் ஏற்கனவே ஒரு 200 கொடுத்துட்டேன் எல்லாத்தையும். இனி யாரு வரலனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆசீர்வாதம் எனக்கு தான் வரப்போகுது. சந்தையில கொண்டு போய் கொடுப்பேன், வெக்கப்பட மாட்டேன். ஏங்க, என் பாவத்தோட நான் இருக்கும் பொழுது, நான் தப்பு பண்ணும் பொழுதெல்லாம் நான் வெக்கப்படலைங்க. இன்னைக்கு நான் நல்லது பண்ணும்போது ஏங்க வெக்கப்படணும்? ஆமே, ஆமே. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வராண்டா எடுத்துக்கிட்டே போயிருங்க. நீங்க 1 இல்லை 2 இல்லை தூக்கிட்டு போங்க. ஒன்றுனா அழகா நின்று ஒரு ஆள்கிட்ட பார்த்து கொடுத்துட்டு போங்க. அது உங்களுக்கு என்ன கொண்டு வரும் என்று பாருங்கள். அது பெரிய காரியங்கள் உங்களுக்கு அது செய்யக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல அந்த ஊரையே அவர் என்ன பண்ணிட்டாருங்க, சந்தோஷப்படுறார். வியாதி போயிருச்சு, பிசாசு போயிருச்சு. அப்பா என்னடா இப்படி பண்றானே வேணும்னு சொல்லிட்டு பிலிப்பு குறித்து அந்த ஊருக்காரங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். அப்பா இந்த பிலிப்பு வந்தது போதும்பா, எங்க ஊர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குப்பா. ஒரு வியாதியா காணப்பா, பிசாசே காணப்பா, எல்லாத்தையும் துரத்தி விட்டான்ப்பா, ஊரே மகிழ்ச்சியா இருக்குப்பா. ஒரு மனுஷனை குறிச்சு. அப்ப நம்ம இத்தனை பேர் இருந்தா நம்ம எப்படி இருக்கணுங்க, அந்த இருங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 19வது அதிகாரம் 26 - 27. இப்படி இருக்க கையினால் செய்யப்பட்ட தேவர்கள் அன்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறை ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டுகிறது அல்லாமல் மகாதேவியாகிய தியானுடைய கோவில் எண்ணமற்று போகிறதும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கு ஏதுவாயிருக்கிறது என்றான். அல்லேலூயா. பவுல் ஒரு இடத்துக்கு போனான, அந்த இடம் என்னாச்சுங்க, கோயிலையே மூடுற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆமே, ஆமே. நம்ம என்ன பண்றாங்க இந்த ஊர்ல, அவங்க என்ன பண்றாங்களோ அதே மாதிரி நாமளும் ஆமா செய்யணும். இல்லைன்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கேவலமா நினைச்சிருவாங்க. அவங்க கொண்டாடினா பண்டிகை கொண்டாடினா நம்மளும் கொண்டாடலன்னா நம்மளாம் ஒன்றும் இல்லாதவனா. ஆமே. அவங்க கார்த்திகை தீபம் போட்டா நம்ம வீட்டில் தீபம் போட்டா எரியாதா, நம்மளும் பண்ணலாமே. ஆமே. அவன் தண்ணி எடுத்தா நம்ம தண்ணி அடிக்க கூடாதா? அவன் காவி கட்டினா நம்ம காவி கட்டக்கூடாதா? அவன் மாலை போட்டு போனா நான் மாலை போட்டு போகக்கூடாதா? அங்கே ஒரு மனுஷனை பார்க்குறாங்க, அவன் போன இடத்துல கோயிலை பூட்டிட்டாங்க. இவன் இருந்தானா தியானாளுடைய தேவனே முல்லாம போயிரும் போல இருக்கு. கோயிலை விட்டுட்டு என்ன பண்ணிருக்கீங்க, போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் போல இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, இவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டார். அப்ப பவுல் அப்போஸ்தலன் இருக்கிற இடத்துல விக்கிரகங்களுக்கு இடம் இல்லாதபடிக்கு தன்னுடைய ஆவியின் மூலமாக அநேக காரியங்களை இங்கே செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னமும் நம்ம பகுதியில அம்மா வார்த்தை சொன்னா பக்கத்துல இருக்க ஊருக்கு போய் கிறிஸ்தவனே போய் என்னமோ பண்ணிட்டு வர்றதையும் பார்க்கிறோம். ஆமே, அங்க போய் போடுறாங்க. அது வாய் இருந்து பேசாது, கண் இருந்தும் கேட்காது இல்லைங்களா? அது அப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பைபிள் போட்டது ஆமா அப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அங்கதான் போய் என்ன செய்யறாங்க, அதான் நடக்குது.
ஆனால் பவுல் அப்போஸ்தலனுடைய இருந்த இடத்துல ஒரு அசைவு அதிர்வு உண்டானது. எங்க கோயிலையே கூட்டிடுவாங்க போல இருக்கப்பா. இவன் அதுக்கு தான் என்ன பண்றாங்க, ஐயோ அந்த கோயிலுக்காங்க நாங்களும் ஏதாவது உங்களை செய்யறோம், சமத்துவம் சமோதத்துவம், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க, நாங்கள் கிறிஸ்தவராக இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் என்ன செய்யறோங்க, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யறேங்க. தெரியுதாண்டியா நான் சொல்றது, புரியுதா இல்லையாங்க? நீ விக்கிரக கோயில் வச்சிருக்கையா, ஆனாலும் உன் பண்டிகைக்கு நாங்க என்ன பண்ணோம், கிறிஸ்தவர்கள் ஏதாவது செய்யணும்னா சொல்லியா நாங்களும் செய்யறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பின்னாடி அருவாள் எடுத்துட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு நமக்கு பின்னாடி, அது ஞாபகம் இல்லாம நின்றுட்டு இருக்கிறோம். ஒரு நாள் வெட்டுவாரு, அந்த வெட்டு நித்திய காலமா நரகம் தான். ஆமே, ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அங்க இருக்கிற கோயிலை பூட்ட வைக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பட்டணத்தை ஆசீர்வதிக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அநேகரை சுகப்படுத்துகிறது. ஊரே அசைற மாதிரியான ஒரு காரியங்களை பண்ணுகிறார். யாருங்க? கர்த்தருடைய ஆவி நிறைந்த ஒரு மனிதன். நீங்களும் நானே ஆவி நிறைந்த ஆவி நிறைஞ்ச ஆவி நிறைஞ்சன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, அசைய மாட்டேங்குது. நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர் என்று அறியீர்களா? ஆமே, முதல்ல நம்ம கவனிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமே, நம்மகிட்ட என்ன ஆவி இருக்கு? ஒத்து போகிற ஆவி இருக்கா, ஒத்து போகாத ஆவி இருக்குதா, அவங்களோடய சேர்ந்துக்கிற ஆவி இருக்கா, சந்தேகப்படுற ஆவி இருக்கா? இதெல்லாம் பார்த்தாதான் நமக்கு என்ன செய்ய சரியா. முதல் காரியங்களை சொல்லிட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கு முதலாவதாக வெளிப்பாடு காரியங்கள் கிடைக்கிறது. இரண்டாவது ஒரு காரியங்கள், நமக்கு அற்புதங்களையும் அடையாளங்களை செய்கிற வரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார் என்கிற காரியங்கள் அவருக்குள்ளே விசுவாசமாய் வர ஆரம்பிக்கிறது. மூன்றாவது காரியங்களை பார்க்கும் பொழுது, அந்த அடையாளங்கள் மூலமாக நாம் இருக்கும் தேசத்தை, நாம் இருக்கும் பகுதியை அசைய பண்ண முடியும் என்கிற ஒரு காரியத்தை வேதம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இன்னொரு காரியம், கடைசி ஒரு காரியத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 16வது அதிகாரம் 33 to 34 வசனங்கள் வரை. மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை நோக்கி தன் வீட்டார் அனைவரோடும் கூட மனமகிழ்ச்சியா இருந்தான். பாருங்க, ஒரு சிறைச்சாலையில கொண்டு போய் பவுலையும் சிலாவையும் போட்டாங்க. அந்த ஆளுங்க உள்ள உட்காந்துட்டு என்ன பண்றாங்க? ஆமா, இயேசுவே உன்னை நம்பி வந்து இந்த மாதிரி பட்டி கட்டி போட்டாங்கன்னு ரொம்ப வேதனை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆமே, ஆமே, ஆமேன்னா எல்லாத்துக்கும் ஆமேன்னு கூட்டிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணாங்க? உள்ள உட்காந்துட்டு ஜெயில ஆண்டவரை துதிச்சு பாடிட்டு இருந்தாங்க. எதுக்கு? ஜெயிலுக்கு போட்டதுக்கு. ஆண்டவர் நிமித்தம் பாடுகள் போடுறது கூட நாங்க ரெடியா இருக்கிறோங்க. நீ கட்ட தொழு மரத்துல கை வைக்கிற சும்மா இல்லைங்க, 2 காலையும் கட்ட போட்டுருவாங்க, நமக்கு 2 கையிலையும் கட்ட போட்டுருவாங்க. ஆடுறது ஒண்ணுதான், செயின் மட்டும் தான் ஆடும். அதை வச்சுட்டு ஒன்று ஆட்டிட்டு என்ன பண்றாங்க? கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்று உள்ளதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க? அவளை துதித்து பாடிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இடமே அசைய ஆரம்பிச்சுட்டு அங்க ஒருத்தன் பாக்குறாரு. யாருங்க? சிறைச்சாலை அதிகாரி. ஓடி வந்து போயிட்டாங்க போல இருக்கு, எல்லாம் சிறைச்சாலை போனா போயிடுச்சுன்னு போனா, இல்லப்பா நாங்க இங்கதான்ப்பா இருக்கோம்னு, உன்னிட்ட தாண்டா ஏதோ ஒண்ணு இருக்கு, நாங்க என்னடா செய்யணும்ன்றாரு. தெச்சிப்படைய நான் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் வாங்கினார். ராத்திரியா கரை ரெடி ஆயிட்டாங்க. ராத்திரியா அவர் என்ன பண்றாரு? ரெடி ஆகி ஞானஸ்நானம், அவங்க வீட்டோடு சேர்ந்து எல்லாருமே என்ன பண்ணாங்க? அனைவரோட ஞானஸ்நானம் பெற்று மன மகிழ்ச்சியா இருந்தார். ஆமென். அவர் இதாங்க விட்னஸ். உட்கார்ந்து தொழுமரத்துல தட்டிட்டு இருக்கும் பொழுதே அவனை தேடி ஆள் ஓடி வந்து ரெச்சிப்பட்டு ஞானஸ்நானம் வாங்கி அந்த ஊரே சந்தோஷமாயிடுச்சு. அப்ப அவங்களுக்குள்ள என்ன இருந்தது? அதே ஆவிதாங்க உங்களுக்கு என்கிட்ட இருக்குது. அவங்கள்ட்ட ஒரு ஆவியும் நம்மள்ட்ட ஒரு ஆவியும் ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே எண்ணங்கள் தான், ஆவிதான். பேதுருவுக்கு கொடுத்த அதே ஆவிதான். பவுலுக்கு கொடுத்த ஆவி அதே தான். பிலிப்புக்கு கொடுத்த அதே ஆவிதான். உங்களுக்கும் எனக்கும் அதே ஆவிதான் இருக்கிறது. அவர்களுக்கு செய்த ஆவி எனக்கு செய்ய மாட்டார் என்று மறுக்கிறாரா? இல்ல, நாம தான் மறுக்கிறோம். நாம ஒரு பெரிய வல்லமை உள்ள விசேஷித்தவர்கள் என்று தெரியும் சொல்லாதபடிக்கு நாம் ஒரு பெந்தேகோஸ்தே சபையார் என்று சொல்லி மட்டுமே நாம் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோமே. அந்த பெரிய பெந்தேகோஸ்தே ஆவி செயல்படுகிற விதத்திலே நாம் செயல்படுகிறோமா? ஆமென். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 8வது அதிகாரம் 39வது வசனம். மேலும் ராத்திரியிலே வாசிமா
தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தார். 34 33 34 வாசிங்க. இல்ல அப்போஸ்தலர் 16 33 34. மேலும் ராத்திரியிலே அதான் அந்த வாசிச்சிட்டீங்களே. அப்போஸ்தலர் 8:39 வாசிங்க. சாரி, அப்போஸ்தலர் 8:39. அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்தி அப்புறம் அவனை காணாமல். பாருங்க, இவனுக்கிட்ட ஒரு ஆவி இருந்துச்சு. இந்த ஆவி ஒருத்தனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருச்சு இல்லையா? வசனத்தை போற வழியில என்ன பண்ணிட்டாங்க? ரதத்துல ஏறிக்கிட்டான். அது எவ்வளவு நேரம் பாருங்க. ஒரு ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிச்சுட்டு இருக்கிறான். அவன் ரதத்துல ஏறான். அதுக்குள்ள எப்படி சொன்னானே தெரியல. அந்த வசனத்தை சொல்ல 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 என்ன பண்ணிட்டாங்க? அவனுக்குள்ள ஒரு மாற்றங்கள் உருவானுச்சு. தண்ணியை பார்த்தோன்னு என்ன செய்யறான்? தண்ணீர் இருக்க தடை ஏன் அப்படிங்கிறான். உடனே சரி ரதத்தை நிறுத்துறாங்க. போய் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. பிலிப்பு அடுத்து அபிட்டு ஆவியானவர் எங்க பண்ணிட்டாருங்க? வேற இடத்து தூக்கிட்டு போயிட்டாரு. இப்போ ஐயோ எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த ஆளு காணமேன்ட்டு அவர் என்ன பண்ணல? சுத்தி முத்தி பார்த்தாரு. பிலிப்பு காணோம். சந்தோஷமா போயிட்டாரு. ஏனுங்க சொல்லுங்க. ஏதா இந்த நினைக்கிறாவது வந்திருக்கமானுங்கிறத நான் யோசிக்கிறேன். இயேசுநாதரே உள்ள கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் மன மகிழ்ச்சி தான் வரும். இவனுக்கிட்ட இருந்த ஆவி அவனுக்குள்ளேயும் போயிருச்சு. புரியுதா நான் சொல்றது? புரியுதுங்களாங்க? பிலிப்பு பேசி 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 ஆண்டோட வசனத்தை சொல்ல சொல்ல அவன் உடன்படிக்கைக்கு ரெடி ஆயிட்டான். உடன்படிக்கை ரெடி ஆகி உடன்படிக்கை வாங்கினா அடுத்து யார் வருவா? உள்ள ஆவியானவர் வந்துருவாருங்க. ஆமே. ஏன்னு கேட்டா உடன்படிக்கை பண்ணியாச்சு. இனி என்ன நடத்த போறது யாரு? அப்ப அவனாதான் நடத்த போகுது. அப்ப ஆவியானவர் வந்தோன்னு அவர் என்ன பண்ணிட்டாரு? மன மகிழ்ச்சியா போயிட்டாரு. இப்ப நம்ம பேசுனா ஆவியானவர் அவர்களுக்குள்ள போறாங்களா? ஆமே. நம்ம தான் நிறைய காரியத்தை பேசிட்டு இருக்கோம். நம்ம ஊரு கதை பேசுவோம், உலகத்து கதை பேசுவோம், வம்பு பேசுவோம். நம்ம அதெல்லாம் பத்தி பேச மாட்டோம். ஆண்டவர் பத்தி எல்லாம் பேச மாட்டோம். ஆமே. இயேசு நல்லவர்னு சொல்றதுக்கு நம்ம என்ன பண்றோங்க? ரொம்ப யோசனை பண்றோம். ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே அப்ப என்ன சொல்றாருங்க? இவன்கிட்ட இருந்த பேசும் பொழுதே இவன்கிட்ட இருந்த அந்த ஆவி அங்கே போயிடுச்சு. இப்போ அவருக்குள்ள அந்த ஆவி வந்ததுக்கு அப்புறம் அவர் மன மகிழ்ச்சியாக போக ஆரம்பிச்சிட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. அப்போஸ்தலர் 26 28 29. நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறதற்கு கொஞ்சம் குறைய என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இக்கட்டுகளை தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி. ஆமா, இவர் பேச பேச அகிரிப்பராஜா பார்த்து என்ன சொல்றாரு? என்ன கிறிஸ்தவனா என்ன பண்ண போற? மாத்திரோ போல இருக்கேங்கிறாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டே நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். பக்கத்துல என்ன நான் கிறிஸ்தவனா மாத்த வந்துட்டியா? அவனை இல்லைங்க, நான் சும்மா தாங்க சொல்ல வந்தேன். இவன் என்ன சொல்றாருங்க? கொஞ்சம் குறையும் இல்லப்பா, முழுசா மாத்த தான் நான் வந்திருக்கிறேன். ஆமே. அதுல என்ன தப்பு? நம்ம போய் கேட்குறாங்க, நீ கிறிஸ்தவனை மாற்ற? ஆமா, கிறிஸ்தவனை தான் மாற்ற விரும்புகிறோம். இல்லை ஒன்றும் தப்பு இல்லையே. நீ கிறிஸ்தவனா இருந்தால் தான் உனக்கு பாவ மன்னிப்பு. உனக்கு பாவ மன்னிப்பு இருந்தால் தான் பரலோக ராஜ்யம். அதை சொல்றதுல என்னங்க வைக்கம்? நீ அது மாறினாதான்ப்பா உனக்கு கிடைக்கும். ஆமே. அதுதான் சொன்னார் அவர். எனக்கு கொஞ்சம் குறையும் இல்லை. ராஜாவை பார்த்தே சொன்னார், கொஞ்சம் குறையும் இல்லை, நான் முழுசா உன்னை மாத்திரன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ எப்படியெல்லாம் ஆவியானவர் இருந்தால் எவ்வளவெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நமக்குள்ள ஒருத்தர் ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொல்லியும் வரங்கள் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லியும் அதுக்கு வேதமெல்லாம் நல்ல எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்தோம். நம்ம என்ன பண்ணுறாங்க? ஐசியூ வார்டில் இருக்கிற மாதிரி. ஆமாம், நர்ஸ் சொல்லிடுவாங்க, கையை காலை அசைக்காதீங்க, தலையை அசைக்காதீங்க, பெட்டை விட்டு நகராதீங்க, யாரும் வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு பத்திரமா ஒருத்தர் ஐசியூவில் வச்சுருக்கிறோமோ
அதே போல சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஃப்ரீசர் மாதிரில கொண்டு போய் போட்டாச்சு. உங்கள்கிட்ட இருக்கிற காரியம் பக்கத்தில் இருக்கிற அசைய பண்ணணும், ஊரை அசைய பண்ணணும். அப்படி அசைய பண்ணலன்னா எனக்கிட்ட ஆவி இல்லைன்னு அர்த்தம். ஆமாம், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்க. ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தலர் 17:6. சில சகோதரரையும் உலகத்தை கலக்குகிறவர்கள் பாரியா, உலகத்தை கலக்கிறோம் இங்கேயும் வந்துட்டான்னாங்க. நம்மளாம் கலக்கிறவங்களா இருக்கிறோமா? எப்படிங்க? கலங்குறவர்களாக இருக்கிறோம். சொல்லிட்டாரு, இனிமே நீ சுவிசேஷத்தை சொன்னா உனக்கு அவ்வளவுதான். என்ன யாரு சொன்னாதான் என்ன, எனக்கு ஒண்ணு இல்லை, என் தேவன் சொல்லி இருக்கிறாரு, நான் சொல்லித்தானே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதம். கர்த்தர் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு, ஆமா, எல்லா இடங்களிலும் என்ன பண்ணுதுங்க? எங்களை அறிகிற அறிவின் வாசனைய வெளிப்படுத்துது. வாசனையா இருக்கிறாங்க இவங்க. இந்த இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் ஒன்று சுவிசேஷம் சொல்றாங்க, ஜோம் பண்றாங்க, வியாதியை சோமாக்குறாங்க. அப்படி ஏதாவது ஒன்று என்ன செய்யுதுங்க? அப்படியே ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. அல்லேலூயா, ஆமா, அப்படியே ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கணும். நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம் என்ன நடக்கணுங்க? வாசனை வீசுறவங்களாவே இருக்கணும். ஒரு வாசனையும் வெளியில, கிறிஸ்துவின் வாசனை வெளியில வரலன்னா என்ன இல்லைன்னு அர்த்தங்க. ஆமா, வீட்டில் என்னங்க, என்ன சோப்பு போட்டு குளிச்சிங்க? சாண்டில் சோப்பாங்க. எப்படி சொல்றீங்க? வாசனை அடிக்குது இல்ல? நீங்களாம் கிறிஸ்தவங்களா? வாசனையை காணமேப்பா. ஆமே, ஆமே. அப்ப கிறிஸ்துவின் வாசனை வீச வேண்டும், கிறிஸ்துவனுடைய சீசர்களுடைய வாசனை வீச வேண்டும், கிறிஸ்துவனுடைய வல்லமையினுடைய வாசனை வீச வேண்டும். இப்படி வாசனை வீசுவதற்காகத்தான் உங்களையும் என்னையும் விசேஷித்தவர்களாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் என்ன செய்யக்கூடாதுங்க? அலட்சியம் பண்ணிடக்கூடாது. எத்தனையோ வசனங்கள் சொல்லிட்டு இருக்கு. அதனால சொல்றேன், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன். சொல்ல பயமா இருக்குல்ல? சொல்லுங்க திரும்ப ஒரு வாசம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமாவான். இது பைபிள் வசனம். நீ கேட்டீங்கன்னா ஆசீர்வாதம், கேட்கலன்னா சாபம் என்று சொல்லியிருக்காரு. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் என்ன வச்சிருக்காரு ஆண்டவர்? நன்மை தீமை அறிவிக்காத கனியும் ஜீவகனியும் வச்சிருக்கிறாரு. நீ எதை தேர்ந்தெடுக்கிறியோ அதுதான் நமக்குள்ள காரியங்கள். நான் இதை தான் தேர்ந்தெடுத்துக்குவேன்னா அதை தேர்ந்தெடுத்துக்க வேண்டியதான். இதை தான் தேர்ந்தெடுத்துக்கணும், உனக்கு ஆசீர்வாதம் வந்து சேர்ந்துடும் அர்த்தம். அதே போலதான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன், பெற்றுக்கொள்ள வேண்டியதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அப்படியே கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோமாங்க. தலையை தாழ்த்தி ஜெபம். ஆண்டவரே,